மட்டும் நிறுத்துறேன்னு சொல்லாதீங்கிறீங்க. ஆனா நாங்க அதை அவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு செயல்முறைப்படுத்தி அதுக்கான மாற்று வருமானத்தை ரெடி பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்ப நாங்க அதை கூட எடுத்து சொல்லணும். நடக்காதுங்க. எந்த கட்சிக்கார வந்தாலும் எப்படிக்கா சொல்றீங்க நடக்காது? எத்தனை பேர் சொன்னாங்க, எத்தனை பேர் வந்தாங்க? இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, நான் கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இத்தனை வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி ஆண்டிருக்காங்க? ரெண்டு கட்சி ஆண்டிருக்காங்க. எடப்பாடின்னு சொன்னாப்ல, எடப்பாடி கூட விடுங்க, அவராச்சும் கடந்த 4 வருஷம் தான் ஆண்டாரு. சொல்றீங்க. இந்தால வந்து தயார் பயிற்சியில கடைசியில நிப்பாட்டினாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? சேரை கடை நிப்பாட்டு இருந்தாங்க. நிப்பாட்டுல அதே ஒருத்தன் சொல்லி வந்து அண்ணாமலை சொல்றது சரித்தே. நீங்க சொல்றது சரித்தே. அதாவது 15 வருஷமா இருக்கு. யாருக்கிட்டையும் நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகவே மாட்டோம். அவசர ஆத்திரம்னா உடம்பு காக்குறதுக்கு உயிரை நம்ம கொடுக்குறோம். இல்ல நாங்க உடனே வந்துடுறதில்ல, மெல்ல மெல்லத்தையும் வர முடியுது. ஆனா அவங்க வந்து இங்கிட்டு வச்சுட்டு அங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு கூட்டணி என்ற பேர்ல ஓடுவாங்க. அதுக்கு அது இப்ப முடியும் பிடிக்காது. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம வேற என்னென்னமோ வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரே சொன்னாங்க எங்க கட்சியோட நோக்கம் வந்து சாராய கடையை அடைக்கிறது. அதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், கல்லு கடையை தரப்போம், சாராய கடை அடைப்போம். அப்படி நான் சொல்லிட்டு இருக்கோம். கல்லு கடையா இருக்கிற அதை குடிச்சாக்க தூக்கம் வரும், இதை அடிச்சா போதை வரும். போதை வேற, தூக்கம் வேற. சரிங்களா? இப்ப இவங்க வந்து கல்லு கடையை தரங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஆந்திராவில கல்லு விற்கிது, கர்நாடகாவில கல்லு விற்கிது, கேரளாவில கல்லு விற்கிது. தமிழ்நாட்டுல மரம் இல்லையா? தென்னை மரம் இல்லையா? பனை மரம் இல்லையா? ஏன் ஏன் இறக்க விட மாட்டாங்க? ஏன் இறக்க விட மாட்டாங்க? நீங்க சொல்றீங்க இறக்க விடாம இருக்கிறது யாரு? அவங்க யாரு? அவங்க அப்படின்றீங்களா? அந்த அவங்க யாரு? இப்ப ஆட்சியில உட்கார்ந்து 2 பேரும் நீங்க அவங்களுக்கு போட்ட இது நடக்கும். நாங்க ஒரு கம்பெனி போட்டது இல்லைங்க. சரி, நீங்க போடலாம், அடுத்தவங்க போட்டா நடக்கும்.